ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். திஸ் இஸ் மை நியூ சேனல். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் அந்த சேனலை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை ஸ்டார்ட் பண்ணி நிறைய பீப்புளை வந்துட்டு கொண்டு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக நம்மளும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த ஆசை இப்போ தான் வந்துட்டு நிறைவேற போகுது. ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு வந்துட்டு மஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. எனக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பெயரில் இந்த சேனலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய பயணங்கள் இனிதே வந்துட்டு ஆரம்பமாகின்றன, அதுவும் உங்களால் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் என்னுடைய பயணத்தை இனி தொடரப்போகிறேன். நம்ம இனி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, திட்டக்குடி பெரிய கோவில். இது வந்து இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு மக்கள் எல்லாம் விரதம் இருந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. 4 to 6 வரை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கேயுமே அதுமாரி வந்துட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப அந்தமாரி வந்துட்டு பண்ணுவாங்க. எங்கள் சரௌண்டிங்லாம் எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது. இது மாதிரிலாம் சங்கடகர சதுர்த்திக்கு இந்த மாதிரி பிரதோஷம், மெயினாக வந்துட்டு பிரதோஷம், சஷ்டி இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக கிராண்டாக வந்துட்டு கொண்டாடுவாங்க. ஸோ அது அன்னைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வரும். அதனாலவே நான் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவேன். ஏதாவது நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோமாவே நம்மளுடைய மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆகிடுவோம். என்னுடைய நிறைய டிப்ரெஷனுக்கு நிறைய டிப்ரெஷன் வந்து இதனால தான் எனக்கு ரிலீவ் ஆகிருக்குது. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே எனக்கு வந்துட்டு ரிலீவ் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்துட்டு சொல்கிறேன், உங்களுக்கும் அதேமாரி டிப்ரெஷன் இருந்ததுனாக்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டெம்பிளுக்கு எதனாவது ஒரு கோவிலுக்கு வந்துட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு அன்றைக்கி டே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது என்னுடைய தாட்டு. ஸோ உங்களுடைய விருப்பம் அது வந்துட்டு நான் கம்பல் பண்ணி சொல்லலை. ஸோ போனோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மைண்ட் செட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே என்னுடைய சன்னு. ஸோ 2 சன்ஸு. அவர் வந்துட்டு பெரியவர், இவர் வந்து சின்னவர். பெரிய சன்னு, செகண்ட் சன்னு. ஸோ இப்போ எந்த இடத்துல உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து முருகன் டெம்பிள். ஸோ பெரிய கோயில் உள்ளுக்கே வந்துட்டு முருகன் டெம்பிள் இருக்குது. இங்கே வந்து யாருமே அதிகமாக வந்துட்டு வரலை, வந்துட்டு ஏன்னு தெரியல. ரொம்ப ஆனால் அங்கே க்ரௌடாக இருக்கும். அபிஷேகம் கொண்டு கொடுக்குறவங்க கூட அங்கே அபிஷேகம் பண்ணி அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்குவாங்க. ஸோ நான் இப்போ தான் வந்துட்டு விளக்கேற்றுறேன். விளக்கேற்றி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட தானே கேட்போம். ஸோ அது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வேண்டிக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு எது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு வேண்டுனாலும் அது நல்லா பயபக்தியோடு நினச்சி வேண்டணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. கடவுள் இருக்குங்கிறவங்களுக்கு இருக்குது, இல்லை அப்படின்றவங்களுக்கு இல்லை. இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து எந்த ஒரு காரியமுமே நான் வந்துட்டு மனதளவில் நினச்சிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்களும் அதேமாரி கடவுளோட நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் ஜெயமே, அது கன்ஃபார்ம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? இங்கே யாருமே இல்லைங்களா? ஸோ நான் மட்டும்தான் வந்துட்டு போனோம். ஸோ முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் இஷ்ட தெய்வம்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னுடைய ஆழ்ந்த ஆன்மீக கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் முருகன் தான். ஸோ முருகனை தான் நான் வழிபட்டுருக்கிறேன். ஸோ அவரால் எனக்கு நன்மைகள் வந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லியிருக்க ஏற்ப கரெக்டாக எல்லாமே நடக்குது. வந்துட்டு நம்ம மனதளவில் நினச்சி நம்ம வேண்டி கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நடக்குது. இது உங்களுக்கும் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும். இது யாராலுமே ப்ரூவ் பண்ணலை. கடவுள் இருக்கிறாங்க, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த செகண்ட் வரையுமே ப்ரூவ் பண்ணவே இல்லை. வந்துட்டு அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இருக்குது, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இல்லை. ஓகேங்களா?
அப்புறம் இவங்க ஒரே ஒருத்தவங்க தான் வந்திருந்தாங்க. நம்மலாம் கும்பிட்டுட்டு முடிச்சுட்டுங்கிற டைமில் தான் வந்தாங்க. ஸோ நம்ம அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அகெயின் திரும்ப நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே நவகிரகத்துக்கு விளக்கு ஏற்றிருக்குறோம். ஸோ 2 பேருமே விளக்கேற்றிட்டுருக்குறாங்க. நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுங்கப்பா, அவர் ஒரு விளக்கு ஏற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு நெய் தீபம் கொடுத்து நான் ஏற்ற சொன்னேன். ஸோ சின்னவர் ஏற்றிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி சஷ்டி விரதம் இருந்து நீங்கள் நினச்சதை வேண்டி கேட்டுக்கிட்டீங்கனாக்கா அது கண்டிப்பாக நடக்கும். அது நிறைவேறும். ஓகேங்களா? இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பல பேர் பலவிதமாக நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை 6 வெத்தலை எடுத்து அதில் தீபம் ஏற்றி அந்த செவ்வாய் ஓரையில் நம்ம வேண்டணும், நினச்சதை வேண்டணும் அப்படின்னாக்கா அது 9 வாரம் சொல்கிறாங்க. அந்த 9 வாரமும் செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நினைத்தது பலித்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ நானும் செஞ்சு பார்த்துருக்குறேன். ஸோ பலிதமாகுது. அதனால் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஓகேங்களா? முருகனுக்கு நன்றி, முருகனுக்கு நன்றி. ஸோ எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று இன்னதோடு நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வாழணும். ஸோ ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ.